ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு டெரிஃபைங்கான அபண்டன்ட் டவுனை பத்தி. அதுதான் ஹெல் டவுன் சொல்லப்படுது. இது ஓஹியோல இருக்கு. இதுல நேம கேட்குறப்பவே லைட்டா பயம் வருது தானே, ரைட்? இது ஒரு டைம்ல ஃபுல்லா நார்மலான ஒரு டவுனாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டா ஒரு கோஸ்ட் டவுனா மாறி இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல என்ன நடந்துச்சு, ஏன் இது இப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஹெல்டவுனோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1970 கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா அந்த ஏரியாவில் புது டவுன்ஸை கட்டணும்னு சொல்லி, ஸோ மாடர்ன் ஹவுசஸ், ரோட்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் அந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டவுன்ல இருந்து ரீலொகேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அந்த டவுனை விட்டு மூவ் பண்ணி போகிறாங்க. அவங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில வீடுகளின் சடன்லி டிஸப்பியர் ஆகுதுன்னு சொல்லி, சில ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன்டே இல்லாமல் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வெஹிக்கல்ஸும் பிரேக் ஆகிடும். இதோட காம்பினேஷனாக என்ன நடக்குன்னா, மக்கள் அந்த ஹெல் டவுனை பற்றி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹெல் டவுன் கர்ஸ்ட் ஆனதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா லோக்கல் மீடியாவில் நியூஸ் வருது, கோஸ்ட் சைட்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸ், ஈவன் பீப்புள் கூட அங்கே டிஸப்பியர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால இந்த ஹெல் டவுனுக்கு ஹாண்டடான அண்ட் கர்ஸ்டான ஒரு டவுன்னு சொல்லி பேர் வந்துட்டு. இந்த ஹெல் டவுனில் போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கைவிடப்பட்ட வீடுகளில் ஷெடோ ஃபிகர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி தோணுன்னு சொல்லி, அண்ட் நைட் டைமில் காற்று எல்லாமே டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. லைட்ஸ் எல்லாம் ஃப்ளிக்கர் பண்ணும், கூடவே ஈரியான விஸ்பரிங் சவுண்ட்ஸ், ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் அழுகிற சத்தமெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போன சில எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறப்போ இல்லைனா வீடியோ எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் இல்லைனா ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி, ஆனால் அந்த இடத்துல யாருமே இப்போதைக்கு இல்லை. அண்ட் பேக்ரவுண்டில் மிஸ்டீரியஸான ஷேடோ, மூவிங் லைட்ஸ் இல்லைனா அன்எக்ஸ்பிளைன்டான மூமெண்ட் எல்லாம் கேப்சர் ஆகியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் போலீஸ் இதில் இன்வால்வ் பண்ணினாலுமே கூட, இன்வெஸ்டிகேஷன் பண்ணினாலுமே கூட இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஸ்ட்ரேஞ்சான ஃபினாமினன் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் அங்கே இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கலை கேட்டிங்கன்னா, நைட் டைமில் வீடுகளில் சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தானாக மூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சில இடங்களில் டெம்பரேச்சர் திடீர்னு ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஹெல் டவுன் அமெரிக்காவோட ஸ்கேரியஸ்ட் அபண்டன்ட் டவுன்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட ரெப்புடேஷனை வாங்கிட்டு. அண்ட் லெஜெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெல் டவுனில் சட்டானிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பெரனாமல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்போ அங்கே என்டர் பண்ணால் வெறும் சிதைவுகள் மட்டும்தான் இருக்குது. போஸ்ட் ஹண்டர்ஸ், பெரனாமல் ரிசர்ச்சர்ஸ் இவங்க எல்லாருமே நைட் கேமராஸ் போட்டு அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 100% மிஸ்ட்ரியை இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஹெல் டவுன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு அபண்டன்டான, கர்ஸ்டான அண்ட் ஃபுல்லாகவே அன்எக்ஸ்பிளைன்டான ஈவெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஊருன்னு சொல்லலாம்.